தேர்தல் முடிவுகள் தாவேக்காவிற்கு சாதகமாக வந்துள்ள நிலையில் பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் காவல்துறையின் பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் யுவராஜ் இணைப்பில் இருக்கிறார். யுவராஜ், வணக்கம். சென்னை பனையூரில் உள்ள தாவேக்கா தலைமை அலுவலகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் முடிவுகள் சாதகமாக இருக்கக்கூடிய நிலையில் 108 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் இதுவரை வெற்றி பெற்றிருக்கின்றது. ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மைக்கு இன்னும் 10 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவைப்படக்கூடிய நிலையில் தற்பொழுது தனி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு முதல்வருக்கு வழங்கக்கூடிய பாதுகாப்புகளானது தமிழக காவல்துறை தரப்பிலிருந்து வழங்கப்படுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. விஜயனுடைய நீலாங்கரை இல்லத்திற்கும் வீட்டிற்கு செல்லக்கூடிய வழியிலும் நுழைவாயிலை தடுப்புகள் அமைத்து பரிசோதிக்கப்பட்ட பின்னரே ஒவ்வொருவரும் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அதே போன்று அந்த சாலையின் உள்ளே சென்று வரக்கூடிய நபர்களின் விவரங்களும் சேகரிக்கப்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலுவலகத்தில் சாலையினுடைய நுழைவாயிலும் அதே போன்று கட்சி அலுவலகத்தினுடைய நுழைவாயிலும் மெட்டல் டிடெக்டர்கள் வைக்கப்பட்டு ஒவ்வொரு நபர்களும் பரிசோதிக்கப்பட்ட பின்னரும் அவர்களுடைய அடையாள விவரங்கள் எழுதப்பட்ட பின்னரே அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். கட்சியினுடைய நபர்கள் தவிர்த்து அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய நபர்கள் தவிர்த்து பொதுமக்கள் யாருக்கும் அந்த பகுதியில் உள்ளே செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து காவல்துறை தரப்பிலிருந்து பல அடுக்கு பாதுகாப்புகள் அந்த பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றனர். இதனால் கட்சியினுடைய அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பனையூர் பகுதியிலும் நீலாங்கரை பகுதியிலும் காவல்துறையினர் மிகுந்த பலத்த பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இன்று 8 மணி அளவில் ஒவ்வொரு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் பனையூர் அலுவலகம் வர சொல்லி நிலையில் விஜய் அவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் சந்தித்து அவர்களுடனான அந்த கலந்துரையாடலும் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கின்றார். அந்த வகையில் விஜய் இன்று பெரும்பான்மையான தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு முதல்வருக்கு வழங்கப்படக்கூடிய அந்த பாதுகாப்புகளானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.